الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين، أما بعد. الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. فقال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس قد أضلكم شهر عظيم وشهر مبارك، شهر فيه ليلة خير من 1000 شهر، جعل الله صيامه فريضة وقيام ليله تطوعا، أو كما قال صلى الله عليه وسلم. நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் மீதும், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இறைநேச செல்வர்கள், வருகை தந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய பேர்களில் ஒன்று ஒரு வருடத்திலே ரமலானை அவன் அடைந்து கொள்வது. அப்படிப்பட்ட வாக்கியம் நிறைந்த ரமலான் இன்னும் ஒரு சில தினங்களில், ஒரு சில நாட்களில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ரமலான் சார்ந்த சில விஷயங்கள், ரமலான் மாதத்தை எப்படி நாம் வரவேற்பது என்பது குறித்த சில விஷயங்களை இந்த ஜும்மாவிலே நாம் யோசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள், இவர்களுடைய வரலாறுகளிலே வருகிறது, இவர்களுடைய காலத்திலே வாழ்க்கையின் 12 மாதங்களை இவர்கள் இரண்டாக பிரிப்பார்கள். இரண்டாக பிரித்து முதல் 6 மாதங்களிலே அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்களாம்: யா அல்லாஹ், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், எங்களுக்கு ரமலானை கொடு. துஆ செய்கிற போதெல்லாம் சொந்த தேவைகளுக்கான கஷ்டங்கள், சிரமங்கள், வருமானத்திற்கான வழிகளை கேட்டு எப்போதெல்லாம் துஆ செய்வார்களோ அந்த துஆக்களோடு சேர்த்து இந்த துஆவை செய்வார்களாம்: யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானை அடைய செய், இந்த ஆண்டினுடைய ரமலானை எங்களுக்கு கொடு என்று கேட்பார்கள். கேட்டது போன்று அந்த ரமலானை அடைந்து இரவெல்லாம் வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு அடுத்த 6 மாதங்கள் கேட்பார்களாம், துஆ கேட்பார்கள்: யா அல்லாஹ், கடந்து விட்ட ரமலானிலே நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக் கொள் என்று கேட்பார்களாம். வரலாற்றில் எழுதுகிறார்கள். யோசித்து பார்த்தால் வாழ்க்கை முழுக்க ரமலானை முன்வைத்தே, ரமலானை மையப்படுத்தியே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். துஆ செய்கிற போதெல்லாம் ரமலானை முன்வைத்தே எல்லா துஆக்களும் அமைந்திருந்தது. அப்ப நம்மிடத்தே வரக்கூடிய ரமலான் எவ்வளவு முக்கியமான மாதம் என்பதை உங்கள் கவனத்திலே கொண்டு வருகிறேன். அன்பர்களே, திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் என்று இலகுவாக நாம் கடந்து போய்விட முடியாது. உலகத்திலே லட்சத்திற்கு அதிகமான நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்து அனுப்பினான். அதிலே 4 நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். நமக்கு தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தான், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வேதம் வழங்கப்பட்டது. கடைசியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வேதத்தை கொடுத்தான். இதிலே குர்ஆன் மட்டுமல்ல, ஏனைய 4 நபிமார்களுக்கும் 3 நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை வழங்கிய மாதம் இந்த ரமலான். வேதம் வழங்கப்பட்ட மாதம் இந்த ரமலான். குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானை அறிமுகப்படுத்துகிற போது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். ஆனால் குர்ஆன் மட்டும் இறங்கவில்லை. இதற்கு முன்னால் வந்த தௌராத்தும் இந்த மாதத்தில் இறங்கியது.
ரமலான் பிறை 6 அன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தௌராத் வேதம் இறங்கியது. ரமலான் பிறை 13 அன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இன்ஜீல் வேதம் இறங்கியது. ரமலான் பிறை 18 அன்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜபூர் வேதம் இறங்கியது. இதையும் தாண்டி உலகத்திலே எத்தனையோ நபிமார்களுக்கு சுஹுஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஏடுகள் இறங்கியது. ஏடுகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஏடுகளும் நபிமார்களுக்கு இந்த ரமலான் மாதத்திலே தான் இறங்கியது. அப்ப சுருங்க சொல்ல போனால் அல்லாஹ்வின் வார்த்தைகளாகிய அவனுடைய எல்லா வேதங்களையும் இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் என்றால் ரமலான் எவ்வளவு சிறந்த மாதம் என்பதற்கு இதைவிட வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எல்லா வேதங்களும் இறக்கப்பட்ட மாதம். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் வருகிறது, ரமலான் வருகிறது என்பதை மக்களிடத்திலே அறிவிப்பு செய்வதற்காக இந்த வார்த்தை சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது. இமாம் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஷாபானுடைய கடைசி நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் எங்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்வார்கள். அந்த பிரசங்கத்திலே பெருமானார் சொல்வார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் அவல்லகும் ஷஹ்ருன் அதீமுன், உங்களிடத்திலே மகத்தான மாதம் வரப்போகிறது. வஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் உங்களிடத்திலே வரப்போகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்வாங்க. பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் சொல்றாங்க. பாருங்கள், இதற்கு உதாரணமாக சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலேயே ரமலான் அல்லாத நாட்களில், ரமலான் அல்லாத மாதங்களில் நாம் இயல்பாக தூங்கக்கூடிய நேரத்தை விட சற்று அதிகமாக தூங்கினாலோ அல்லது இயல்பாக தூங்கக்கூடிய நேரத்தை விட சற்று குறைவாக தூங்கினாலோ, இரவுல எங்கேயாவது பிரயாணத்தில் இருக்கிறாரு, இரவு நேரத்துல தூக்கம் இல்லை, தூக்க கழிப்போடு இருக்கிறாரு, இரவுல சரியா தூங்கல, அடுத்த நாள் மறுநாள் பகல் வந்துட்டால் அவருக்கு அந்த நாள் முழுக்கவே சரியா ஓடாது, ஒரு சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. காரணம், இரவு நேரத்துல தூக்கம் இல்லை. ஆனால் ரமலானிலே பாருங்கள், ரமலானிலே பெரும்பாலும் எல்லோருமே இரவிலே கண் வைத்து தான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் ரமலானிலே இரவு முழுக்க விழித்திருப்பதுதான் முக்கியமான வணக்கமும் கூட. விழித்திருந்து வணங்குவதுதான் முக்கியமான வணக்கம். ரமலானிலே தராவீஹ் தொழுகிறோம், அதையும் தாண்டி கியாமுல் லைல் தொழுகிறோம், அதையும் தாண்டி சில பேர் தனிப்பட்ட முறையிலே இரவிலே வணங்குவார்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுத்தா சரியா 2.5 மணி நேரம், 3 மணிக்கு டான்னு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும், அடுத்து உணவு அருந்தணும், அதற்கு ஃபஜர் தொழுகை. இப்படியே இரவிலே பெரும்பாலும் விழித்திருந்தே நாம் இரவை கழிக்கிறோம். பெரும்பாலான இரவுகள் ரமலானிலே விழித்திருந்தே போகிறது. ஆனால் பாருங்கள், மறுநாள் காலையிலே அவ்வளவு பெரிதாக ஒன்றும் களைப்பு இருக்காது, பெருசா ஒன்றும் களைப்பு இருக்காது. பகல் வேலைகள் முடங்கி போகாது. அந்தந்த வேலைகள் அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்து கொண்டிருக்கும். காரணம், ரமலானுடைய பகலை எல்லாம் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான். அதே போல பாருங்கள், குறிப்பிட்ட நேரத்திலே நாம் உணவருந்தி பழக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்திலே வருடம் முழுக்க ஏனைய 11 மாதங்கள் அந்த நேரத்தில் கரெக்டா சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் மற்ற நாள்ல ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுனாலும் அந்த அம்மா வீட்டுல பேச்சுவாங்க, இந்த செய்யலையா, காலேஜ் என்ன செஞ்ச, பேச்சுவாங்க. அப்ப இப்படி இருக்கிற நமக்கு ஒரு நாள் பகல் முழுக்க சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறோம். ஆனால் யாரும் இப்படி சொல்வதில்லை, நான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, அதனால நடக்க முடியாது, பேச முடியாது என்று யாரும் வீட்டிலே முடங்கி போவதும் கிடையாது. காரணம், அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான். அதே போல ரமலான் அல்லாத மாதங்களில் குர்ஆனை ஓதாத நாம் ரமலான் வந்துவிட்டால் நோன்பு வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதுகிறோம். ஆனால் யாரும் இப்படி சொல்வதில்லை, குர்ஆனா அதை உங்களுக்கு நோன்பு வச்சுட்டு ஓதிட்டு இருந்தா நாக்கெல்லாம் வறண்டு போகவே, நாக்கெல்லாம் தண்ணீர் துவைக்குமே அப்படின்னு சொல்லி யாரும் ஓதாமல் இருப்பதில்லை. இப்ப நம்ம தான் காலையில இருந்து உட்கார்ந்து ஓதினால்தான் இரவு வரைக்கும் தராவீஹ்கள் இருந்து ஓத முடியும். இல்ல நோன்பு வச்சிருக்கோம், அதனால உடல் கொஞ்சம் பலகீனமா போயிடும், அதனால ஓத முடியாது, தள்ளி வச்சிருக்கான்னு சொன்னா நைட்டு தராவீஹ்கள் அலிஃப் பேத ஓதணும். அப்ப அல்லாஹ் அந்த பரக்கத்தை செய்திருக்கிறான் ரமலானுடைய பகலை. அதே போல பாருங்கள், ரமலான் அல்லாத மாதங்களில், அல்லாத நாட்களில் அவ்வளவான முஸ்லிம்கள் துணிமணிகளை எடுப்பதற்காக சுற்றுவதில்லை. ஆனால் ரமலான் வந்துவிட்டால் நோன்பு வைத்துக் கொண்டு கடை வீதிகளில் துணிமணி எடுப்பதற்காக போகிறார்கள். ஏன்
யாரும் இப்படி சொல்வதில்லை. வெயில் அடிக்கிறது, நோன்பு வச்சிருக்கிறோம், உடம்பு முடிய பின்னால பார்த்துக்கலாம்னு சொல்லி யாரும் இருக்கிறதும் இல்லை. அந்தந்த வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், ரமலானுடைய பகலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான், இரவையும் பரக்கத்து செய்திருக்கிறான், உணவுகளில் எல்லாம் பரக்கத்து செய்திருக்கிறான். எந்த வீட்டிலேயாவது ரமலான்ல சகர் உணவு எங்களுக்கு பற்றாக்குறையா இருக்குது, அல்லது சகர்ல சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, நோன்பு துறக்கிறதுக்கு உணவு இல்லை, எந்த வீட்டிலேயாவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் உணவிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். சொல்ல போனால் இதர மாதங்களில் நாம் சாப்பிடுகிற உணவை காட்டிலும் ரமலானிலே விதவிதமாக செய்து சாப்பிடுகிறோம். இஃப்தார்ல மனுஷன் உட்கார்ந்துட்டாருன்னா அந்த வாங்கு சொன்னதுல இருந்து இக்காமத்து சொல்றதுக்குள்ள காலையில மதியானம் நைட்டு 3 பேரும் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிடுறோமோ அதை முடிச்சிருவாரு அந்த 5 நிமிஷத்துல. உணவுகளிலே அல்லாஹ் வழக்கத்தை வைத்திருக்கிறார். எனவேதான் பெருமானார் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிற போது ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் உங்களிடத்திலே வருகிறது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னாங்க, ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதத்துன், அந்த மாதம் வந்து விட்டால் நோன்பு நோற்பதை உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். வ கியாம லைலிஹி தத்வஅன், நீங்கள் நின்று வணங்குவதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான், பிரியப்படுகிறான் சொல்லிட்டு அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொன்னார்கள், ஃபஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஇ ஹிசாலின், அந்த மாதம் வந்து விட்டால் நீங்கள் 4 விஷயத்தை செய்து அந்த மாதத்தை வரவேறுங்கள். அந்த மாதம் வருவதற்கு முன்னால் 4ஐ செய்து அந்த மாதத்தை வரவேறுங்கள். அந்த மாதம் வந்து விட்டாலும் இந்த 4ஐ அதிகப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரமலான் வந்துருச்சு, கஞ்சி காய்ச்சணுமே, அல்லது அதை வாங்கணும் இதை வாங்கணும், கடுமையான வெயில் காலமா இருக்குது, கொஞ்சம் முன்கூட்டியே பர்ச்சேஸ் முடிச்சிடலாம் என்றெல்லாம் சில பேர் தயாராகுவார்கள், சிந்திப்பார்கள். ஆனால் நபிகள் சொன்னார்கள், நீங்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் 4ஐ செய்யுங்கள். 1 ஃபஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லுங்கள். கலிமாவை ஓதி அந்த மாதத்தை நீங்கள் வரவேறுங்கள். 1. 2வது வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். ரமலான் வருவதற்கு முன்னே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புது ஆளா போய் ரமலான்ல நுழையணும். ரமலான் வந்துட்டாலே அதுவும் பாவ மன்னிப்பதற்கான ஒரு மாதம் தான். ரமலான் வருவதற்கு முன்னே இந்த பாவ மன்னிப்பை தொடங்குங்கள். அந்த மாதம் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் வருகிறது. எனவே இப்பொழுது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 2. 3வது தஸ்அலூனல்லாஹ அல் ஜன்னத, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக சொர்க்கத்தை கேளுங்கள். அந்த மாதத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள். இன்னொரு ஹதீஸிலே வரும், இதா சஅல்துமுல்லாஹ அல் ஜன்னத ஃபஸ்அலூஹா அல் ஃபிர்தௌஸ், நீங்க அல்லாஹ்விட்ட சொர்க்கத்தை கேட்டீங்கன்னு சொன்னா வெறுமனே சொர்க்கத்தை தான் கேட்க வேண்டாம், ஃபஸ்அலூஹா அல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள். காரணம், சொர்க்கத்திலேயே அதுதான் உச்சத்திலே இருக்கிறது, உயர்ந்த சொர்க்கம் அது. நீர் ஓடைகள் எல்லாம் அங்கிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. எனவே அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. 3. 4வது வதஅப்பதூன பிஹி மினன் நார், அல்லாஹ்விடத்திலே அந்த மாதத்தில் அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். இந்த 4ஐயும் அந்த மாதம் வந்துவிட்டால் அதிகப்படுத்துங்கள், வருவதற்கு முன்பிருந்தே செய்து வரவேறுங்கள் என்று பெருமானார் நமக்கு சொல்லி தந்தார்கள். பொதுவாகவே நம்ம எல்லோருமே சொர்க்கத்திற்கு ஆசைப்படுவோம், சொர்க்கம் வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும். உலகத்துல யாருமே சொர்க்கத்தை ஆசைப்படாமல் சொல்லி யாரும் இருக்க முடியாது. வரலாற்றிலே ராபியத்துல் அதவியா என்று ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி, ஒரு மிகப்பெரிய வழி, பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராபியத்துல் அதவியா. அவங்க சொல்லுவாங்கன்னா, யாருந்தா என்னை சாதாரணமா நினைச்சுக்காத, நான் சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக அமல் செய்யவில்லை, சொர்க்கம் வேண்டும் என்று யார் அமல் செய்கிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் என்பதற்காக நான் அமல் செய்கிறேன் என்று நீ நினைச்சாத. அப்படி அந்த நிலைப்புல யார் அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு. அல்லது ஒரு நாள் முழுக்க 5 நேரம் தொழுகிறது கடமை, கடமையை கண்டிப்பா செய்யணும், அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு நினைச்சாத. அந்த எண்ணத்துல யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கடமைக்கான கூலியை கொடு, எனக்கு வேணாம், நான் எதற்கு அமல் செய்கிறேன். ராபியத்துல் அதவியா சொல்றாங்களா, நான் அமல் செய்வது உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும், அவ்வளவுதான். உன்னுடைய ரிதுவான், உன்னுடைய ரிதா, உன்னுடைய பொருத்தம்
அவங்க ஆதரவு வச்சாங்க. இருந்தாலும் நம்மளும் ஆதரவு வைக்கணும், சொர்க்கத்தையும் ஆசைப்படணும், சொர்க்கம் வேண்டும். ஏன்னா ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்திலே இத்தனை மரம் நடப்படுகிறது. ஒரு உலகத்திலே பள்ளியை கட்டுவதற்காக ஒரு செங்கலை வாங்கி வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்திலே அவருக்கு பள்ளிவாசலை மாளிகையை கட்டுகிறான். அதே போல இப்படி சொர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏன் ரசூலுல்லாஹ் ஏராளமாக சொல்லணும்? உம்மத்தின் மீது சொர்க்கத்தை ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப சொர்க்கத்தை ஆசைப்படணும், எல்லோரும் ஆசை வைக்கிறோம். சரி, இப்போது சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுகிறதா? சொர்க்கம் சில பேரை நேசிக்கிறது. நாம சொர்க்கத்தை நேசிக்கிறது வேற, நாம சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறது வேற. சொர்க்கம் சில பேர்த்தை இந்த அடியான் என்னிடத்திலே வர வேண்டுமே என்று ஆசைப்படுவான். சஹாபாக்கள்ல சில பேர்த்த சொர்க்கம் ஆசைப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் என்னிடம் வந்து விட்டு போனார். வந்தவர் ஒரு செய்தியை சொன்னார், நபியே நாயகமே, உங்கள் தோழர்களில் 3 பேர்த்தை சொர்க்கம் நேசிக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னதுமே கேட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு பக்கத்துல இருந்த அபூ பக்கர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நம்ம இந்த 3 பேர்த்த சொர்க்கமே நேசிக்கிறாமே, அது யார் அந்த 3 பேர்? நீங்க கொஞ்சம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அபூ பக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கம், அதனால நீங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அபூ பக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அது ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து ரசூலுல்லாஹே யாருன்னு சொல்லட்டும், அந்த 3 பேர் யாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லட்டும், நம்மளா கேட்க வேணாம். அடுத்து அனஸ் ரலியல்லாஹு உமர்ல நபி கேக்குறாங்க, நம்மள 3 பேர் சொர்க்கம் நேசிக்குதுன்னு சொல்றாங்களே, யாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அதே பதில், ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து ரசூலுல்லாஹே சொல்லட்டும், நான் கேட்க மாட்டேன். அடுத்து அனஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போறாங்க, போய் செய்தியை சொன்னா அலி ரலியல்லாஹு நான் கேட்கிறேன் முதல்ல, அது யார் 3 பேர்? கண்டிப்பா கேட்டே ஆகணும், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது, சொர்க்கமே நம்ம நேசிக்கிறதுனா. போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் வந்ததாகவும் சொர்க்கம் 3 பேரை நேசிக்கிறதாகவும் நீங்கள் சொன்னீர்களே, அந்த 3 பேர் யார் நாயகமே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அந்த மின்ஹும் யா அலி, அந்த 3 பேர்ல நீயும் ஒரு ஆளுப்பா, அந்த 3 பேர்ல நீயும் இருக்கிறாய். அலி உன்னை சொர்க்கம் நேசிக்கிறது, அம்மார் ரலியல்லாஹுவை சொர்க்கம் நேசிக்கிறது, சல்மான் ரலியல்லாஹுவை சொர்க்கம் நேசிக்கிறது என்று ஒரு ஹதீஸிலே இந்த பெருமானார் இதை சொல்லுவார்கள். இப்ப இங்க நமக்கு என்ன செய்தி? இந்த 3 சஹாபாக்களோடு முடிந்து போகவில்லை சொர்க்கம் நேசிக்கிற பாக்கியம். அந்த 3 பேரோடு மட்டுமல்ல, அது அவங்களோடு முடிந்து போகவில்லை. உலகத்திலே 4 பண்புடைய மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சொர்க்கமே நேசிக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பண்புடைய மக்கள், அல் ஜன்னத்து முஸ்தாகத்துன் இலா 40, 4 பேரை சொர்க்கம் நேசிக்கும். சொர்க்கம் நேசிக்கிறதா என்ன? நம்ம சொர்க்கவாசின்னு அர்த்தம். சொர்க்கம் யார் நேசிக்கிறதோ அவங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம். உங்களிடத்தில் அந்த 4ம் இருக்கிறதா என்று பாருங்கள். முதலாவதாக பெருமானார் சொன்னார்கள், காரிஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவரை சொர்க்கம் நேசிக்கும். குர்ஆன் ஓதுபவரை சொர்க்கம் நேசிக்கும். குர்ஆன் அது ஓதுவதற்கான வேதம், படித்து சிந்தித்து அமல் செய்வதற்கான வேதம். இந்த பண்பு எவரிடத்தில் இருக்கிறதோ அவரை சொர்க்கம் நேசிக்கும். ஒன்றை தெரியுங்கள், குர்ஆனை ஓதாமல், குர்ஆனை ஓத தெரியாமல் நமக்கான கஃன் துணியை நாம் சந்தித்து விடக்கூடாது. குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளாமல் நமக்கான மன்னரைக்குள் நாம் போய்விடக்கூடாது. மௌத்திற்குள்ளால் அதை கற்க வேண்டும், அதற்கு வயதை காரணமாக வைக்கக்கூடாது. எல்லோரும் ஓத தெரிய வேண்டும். குர்ஆன் ஓதுகிற பண்பு சொர்க்கம் நேசிக்கும். ஒன்று. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாஃபிதுல் லிசானி, தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்தவரை சொர்க்கம் நேசிக்கும் என்றார்கள். அந்த நாவு தீயதை பேசாது, கெட்டதை பேசாது, புறம் பேசாது, பிறருடைய மனங்கள் வலிக்கிற விதத்தில் பேசாது, அவதூறு பேசாது, அநியாயம் பேசாது. இப்படிப்பட்ட நாவு, சுத்தமாக இருக்கிற நாவு, அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு போவார், சொர்க்கம் அவரை நேசிக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்தார், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், மன் நஜாத்துன், வெற்றி எங்கே இருக்கிறது, யார் வெற்றியாளர் அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய நாவை இழுத்து பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், இந்த நாவு இருக்கிறதே நாவு, இதற்கு பூட்டு போட்டுக்கொள், அதுதான் வெற்றியின் முதற்படி என்றார்கள் பெருமானார். இந்த நாவு இருக்கிறதே பல்
நன்மைகளை பெறுவதற்கும் இந்த நாவு தான் காரணம், பல்வேறு தீமைகள் நிகழ்வதற்கும் இந்த நாவு தான் காரணம். சமுதாயத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதும் இந்த நாவுதான். இதே நாவுதான் சமுதாயத்திலே சீர்கேட்டையும் ஏற்படுத்தும். இரு மனங்களுக்கு மத்தியிலே ஒட்டவும் செய்யும், வெட்டவும் வைக்கும் இந்த நாவு. எனவே இந்த நாவை யார் பேணி பாதுகாக்கிறாரோ அவரை சொர்க்கம் நேசிக்கும் என்றார்கள் பெருமானார். 2. மூன்றாவது பண்பு முத்இமுல் ஜீஆன், பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, ஏழைகளை கண்டால் பசியை போக்குவது. இந்த பண்பு உயர்ந்த பண்பு, இவரை சொர்க்கம் நேசிக்கும் என்றார்கள் பெருமானார். 3. நான்காவது சொன்னாங்க, இதுதான் நமக்கு செய்தி, முக்கியமான விஷயம். அஸ்ஸாயிமு ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பு நோற்பவரை சொர்க்கம் நேசிக்கும். ரமலானிலே பகல் முழுக்க நோன்பு நோக்கிற நோன்பாளியை சொர்க்கம் நேசிக்கும் என்றார்கள் பெருமானார். ஆக இந்த 4 பண்புகளும் எவரிடத்திலே ஒரு சேர இருக்கிறதோ, ஒன்று காரிஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல், ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாத்தல், 3 முத்இமுல் ஜீஆன், பசித்தவருக்கு உணவு கொடுத்தல், 4 ரமலானிலே நோன்பு நோற்றல், இவர்களை சொர்க்கம் நேசிக்கும். சரி, நோன்பு நோற்றால் சொர்க்கம் நேசிக்கும், அது வேற. இப்போது ஒரு கேள்விக்கு வாருங்கள். சொர்க்கம் நேசிக்கும் நோன்பு வைத்தால், முதல்ல நோன்புனா என்னன்னு நம்ம சமூகம் விளக்கி வச்சிருக்குது. நோன்புனா என்ன? வெறுமனே வாயை கட்டுவது, வயிற்றை கட்டுவது, அல்லது பசித்திருப்பது, குடிக்காமல் இருப்பது, இது மட்டும் நோன்பு கிடையாது. வெறுமனே வாயையும் வயிற்றையும் மட்டும் அடக்கினால் அவர் நோன்பாளியாக ஆக மாட்டார். மாறாக அவருடைய உள்ளத்தை கட்ட வேண்டும், மனதை கட்ட வேண்டும். உள்ளத்தை கட்டினால்தான், அவருடைய உறுப்புகளை எல்லாம் கட்டினால்தான் அவர் உண்மையான நோன்பாளி. குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், ஏழைகளுடைய பசியை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஏழைகளின் கஷ்டத்தை நீங்கள் உணர வேண்டும் அதற்காக அல்ல. எதற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவராக ஆக வேண்டும் என்பதற்காக. இறையச்சம் எப்போது வரும்? இறையச்சம் நோன்பு வைக்கிற போது உள்ளத்திலே இறையச்சம் வரும். நோன்பு வைக்கிற போதுதான் வரும். அது நம்முடைய நஃப்ஸ், நம்முடைய உள்ளம் நமக்கு கட்டுப்படும். நம்முடைய உறுப்புகள், ஷர்வானியத்துகள், இச்சைகள் எல்லாம் நமக்கு கட்டுப்படும். அதுதான் இறையச்சம். பொதுவா நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஃப்ஸோட போர் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நஃப்ஸ் என்பது அவ்வளவு சீக்கிரமா கட்டுப்படாது. அதற்கு மார்க்கம் வழி சொல்லுகிறது. என்ன வழி? நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகிறது. நோன்பு வைத்தால் நஃப்ஸ் கட்டுப்படும். ஒரு ஊர்ல ஒருத்தர் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போய் தியானம் செஞ்சு எப்படியாவது கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறார். கண்ணை மூடி தியானம் செய்யறார் நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக. கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிற போது எதிர்த்த மாதிரி ஒரு பெண்ணு, கண்ணை தொடர்ந்து பார்த்ததுமே ஒரு பெண்ணு கடந்து போகுது. அந்த அம்மாவை பார்த்ததுமே இவருக்கு தியானம் கலைஞ்சு போச்சு, மனசு மாறிடுச்சு, கண்ட்ரோல மீறிடுச்சு. ஒண்ணு, இவர் நினைச்சாரா, சரி கண்ணு திறந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழல் வருது, கண்ணை திரைய வச்சு மூடிட்டா அந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழல் வராதே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு கருப்பு கயிறு ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் போது அந்த அம்மா அதே நேரத்துல வந்துச்சு. அன்னைக்கு பார்த்து காலில் கொலுசை போட்டு வருது. கொலுசுடைய சத்தம் இவர் காதுல கேட்க அந்த அம்மாவுக்கு, அவருக்கு அந்த அம்மாவுடைய முக ஞாபகம் வந்துருச்சு. அப்படி அன்னைக்கு தியானம் கலைஞ்சு போச்சு. 2வது நாள் சரி அவர் நினைச்சா, சரி கண்ணு திறந்து இருக்கிறது, கண்ணு கட்டிட்டோம், காது திறந்து இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சத்தங்கள் கேட்குது, நாளைக்கு காதையும் பஞ்ச வச்சு அடைச்சிருவோம். அடுத்த நாள் அதே மாதிரி பஞ்ச வச்சு அடைச்சிட்டு உட்கார்ந்தாரு. காது அடைச்சிருக்குது, கண்ணு அடைச்சிருக்குது. அந்த அம்மா அன்னைக்கு பார்த்து 3வது நாள் தலை நிறைய மல்லிகைப்பூவை வச்சுட்டு வந்திருக்குது. அந்த மல்லிகைப்பூ வாசனம் இவர் மூக்குல ஏற அன்னைக்கு அந்த அம்மாவுடைய ஞாபகம் இவருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு தியானம் கிளம்பி போச்சு. 3வது நாள் இவர் நினைச்சாரா, சரி மூக்கு திறந்திருக்கிறதுனால தானே அந்த வாசங்கள் ஏறுது, நாளைக்கு மூக்கு அடைச்சிருவோம் பஞ்ச வச்சு. ஃபுல்லா அடைச்சிட்டா அல்பாத்தியா ஓடுவாங்க, லேசா வாடை போகாத அளவுக்கு பஞ்ச வச்சு அடைச்சிருவோம் நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. 3வது நாள் கண்ணை கட்டிட்டாரு, மூக்குல பஞ்ச வச்சு அடைச்சிட்டாரு,
காதுல பஞ்ச வச்சு அழைச்சிட்டாரு. 4வது நாள் அந்த அம்மா வரவே இல்லை. இவர் நினைச்சாரா, என்ன இந்த நேரத்துல தானே இந்த அம்மா குறிப்பிட்ட நேரத்துல வரும், இன்னும் ஆளை காணமே அப்படின்னு நினைச்சாராம். அப்பயும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளத்துல அந்த தியானம் கரைஞ்சு போச்சு, உள்ளம் கட்டுரை இல்லாம போயிடுச்சு. எதற்கு சொல்லுகிறேன், இவர் வாயை கட்டினார், காதுகளை கட்டினார், மூக்கை கட்டினார், கண்களை கட்டினார், உள்ளத்தை கட்ட மறந்து விட்டார். அந்த உள்ளத்தை கட்டுவதற்காகத்தான் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் நோன்பு வையுங்கள், உங்கள் உள்ளம் உங்களுக்கு கட்டுப்படும், இறையச்சம் உங்களுக்கு வரும். உங்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக, உங்கள் உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் சிந்திக்க வைப்பதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் நோன்பு வையுங்கள் என்கிறான் அல்லாஹ். எனவே அப்படிப்பட்ட புனிதமான மாதம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமதானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்துவது? ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், அவங்க வந்ததுமே வரவேற்று வீட்டுல உட்கார வைப்போம், தனியா கரிமீன்லாம் எடுத்து அவங்களுக்கு சமைச்சு போட்டு கண்ணியப்படுத்தி அமைச்சு வைப்போம். அந்த மாதிரி ரமதான் என்கிற விருந்தாளி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்துவது? இபாதத்துகள் மூலியமாக கண்ணியப்படுத்தணும். சாதாரணமாக நாட்களில் ஒரு 11 மணி 12 மணி அளவுக்குமா நம்ம தூங்கிட்டு இருப்போம் அல்லது வேலைகள் இருப்போம். இப்ப ரமதான் வந்துருச்சுன்னா கண்ணியப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு அமல்கள் ஈடுபடணும். சும்மா வேலைகள் இருக்கிற போது கூட நம்முடைய நாவுகள் அசைந்து கொண்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹோ, அல்ஹம்துலில்லாஹோ, ஸலவாத்துக்களோ, கலிமாவோ, ஏதாவது இஸ்திக்ஃபாரோ, சும்மா இருக்கிற நேரத்தில் எல்லாம் வாயை அசைத்து கொண்டே ரமதானை கண்ணியப்படுத்தணும். தொழுகையை கொண்டு கண்ணியப்படுத்தணும். பள்ளிவாசலிலே அதிகமான நேரங்களை கழிப்பதை கொண்டு நீங்கள் கண்ணியப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேலாக தினமும் 30 நாட்களும் தினமும் 2 சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யாரா இந்த ரமதானை எனக்கு கொடுத்திருக்கிறாய், அடுத்த ரமதான்ல நான் இருப்பேனா என்னன்னு தெரியாது. போன வருடம் இருந்தவர்கள் இந்த வருஷத்துல இல்ல, போன வாரம் இருந்தவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, வரக்கூடிய ரமதான்ல அமல் செய்ய நினைச்சிருப்பாங்க. ஆனா மௌத்து சொல்ல முடியாது. அதனால இந்த ரமதானை எனக்கு கொடுத்திருக்கிறாய், அடுத்த ரமதான்ல நான் இருப்பேனா என்னன்னு தெரியாது. எனவே இந்த ரமதானை வைத்தே என்னை சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக ஆக்கிடு என்று கண்ணீர் வடித்து துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய ரமதானை முழுமையாக அடைந்து அதிலே அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. வாஹிர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.